ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் நாம் பார்த்துட்டுருக்கிறது வேண்டுமடி நீ எனக்கு தொடர்கதை. போன வீடியோவில் முதல் 2 அத்தியாயங்களை பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த 2 அத்தியாயங்களை பார்க்க போகிறோம். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 3. ஆர்ஆர்எஸ் கம்பெனியின் எம்டி பிரியன் தன் பிஏ மேகாவை தன் அறைக்கு வர சொல்லி அழைத்திருந்தான். தன் பாஸ் என்ன கேட்கப் போகிறாரோ என்கிற பயத்தில் நின்றிருந்த மேகாவிடம் பிரியன் அதிகார தோரணையில் கேட்டான். எஸ்சிஎஸ் கம்பெனிக்கு ஒரு மெயில் அனுப்ப சொல்லியிருந்தேனே, அனுப்பிட்டீங்களா மிஸ் மேகா? சார், அதைத்தான் சார் டைப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மணி என்ன, இன்னுமா டைப் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் எப்போ சொன்னேன், நீங்கள் இன்னும் அனுப்பாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாரி சார், இப்போ முடிஞ்சிரும் சார். இன்னும் ஒரு 1/2 ஹவரில் முடிச்சிருவேன் சார். கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா மிஸ் மேகா உங்களுக்கு? இன்னும் கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பலையான்னு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு வேலை கொடுத்தா கரெக்டாக நேரத்துக்கு செய்ய தெரியாதா உங்களுக்கு என்று டாட் பூட் என்று கத்தினான் பிரியன். சார், ரா மெட்டீரியல்ஸ் ஆர்டரை மெயில் பண்ண சொல்லியிருந்தீங்க சார். அதை முடிச்சுட்டு இதை ஆரம்பித்தேன் சார். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். சீக்கிரம் போய் வேலையை முடிங்க. அனுப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள், குயிக். சார் என்று ஏதோ சொல்ல வந்தவளை என் நடுவில் நிறுத்தினான் பிரியன். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக போய் வேலை பார்க்குறீங்களா? ஓகே சார் என்று பதில் சொல்லிவிட்டு வேகமாக தன் கேபினுக்கு வந்தாள் மேகா. அவளுக்கு சுறுசுறுவென்று கோபம் வந்தது. எனக்கு என்ன 10 கையாக இருக்குது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுறதுக்கு? ச்சே, இவனெல்லாம் இவங்க அம்மா பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? எப்போ பாரு சிடுன்னுட்டு. இவனுக்கு சிரிக்கெல்லாம் தெரியுமா இல்லையா? சிரிப்புன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பான் போல. சுடுமூஞ்சி. இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேனோ, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்று மனதிற்குள் புலம்பிக்கொண்டே வேலை பார்த்தாள் மேகா. சொன்னது போல் அடுத்த 1/2 மணி நேரத்தில் டைப் பண்ணி முடித்து முதலில் தன் பாஸ் பிரியனுக்கு மெயில் அனுப்பி வைத்து அவன் ஒரு முறை சரிபார்த்த பின்னர் அனுப்ப வேண்டியவர்களுக்கு மெயில் அனுப்பி வைத்தாள். பிறகு தன் பாஸின் அறைக்கு சென்று தகவல் கூறினாள். அப்போதும் அதே உருன்ற முகத்துடன் ஓகே குட் என்று கூறினான் பிரியன். அதையாச்சும் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு சொல்கிறானா பாரு, பேரை பாரு, பிரியன். இவனுக்கும் அந்த பேருக்கும் கொஞ்சமாவது சம்மந்தம் இருக்கா? ஓ மை காட், இவன் எல்லாம் வீட்லையாவது யார்கிட்டையாச்சும் பிரியமாக இருப்பானா இல்லையா என்று நினைத்து கொண்டாள். பிரியனுக்கு எதுவும் சரியான நேரத்தில் வேலை நடக்க வேண்டும். ஒரு 5 நிமிடம் கூட தாமதமாகக்கூடாது. அதோடு வேலையில் எந்த சிறு தவறும் நேர்ந்துவிடக்கூடாது. இல்லையென்றால் இப்படித்தான் சத்தம் போடுவான். மேகாவுக்கும் தினமும் இதே திட்டு வாங்கும் வேலைதான். அவளும் அடுத்தடுத்து வேலை பார்க்கத்தான் செய்வாள் பாவம். ஆனால் எப்படியோ சிறிது தாமதமாகிவிடும். உடனே பிரியன் திட்டுவதும் அவள் அதற்கு மனதிலேயே புலம்பிக் கொள்வதும் என்று மேகாவுக்கு வாடிக்கையாகிவிட்டது. பிரியன் தன் வீட்டிற்கு ஒரே பையன். அவனுடைய தந்தை கோவிந்தராஜ். அவர் முதலில் இந்த நிறுவனத்தை மிகவும் சிறியதாகத்தான் தொடங்கினார். பிரியன் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவனுடைய கடும் உழைப்பால் இன்று இந்த அளவு உயர்ந்து நிற்கிறது. நிறுவனத்தின் பொறுப்பை பிரியன் எடுத்துக்கொள்ளும் போது அவனுக்கு வெறும் 22 வயதுதான் நிரம்பியிருந்தது. அவனுடைய கண்டிப்புத்தன்மை இன்று அநேகருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவனுடைய நிறுவனம் இந்த அளவு முன்னேறுவதற்கு அவனுடைய அந்த ஒரு குணமும் காரணம் என்று சொல்லலாம். அவனுக்கு இப்போது 30 வயது ஆகிறது. இந்த குறுகிய காலத்தில் அவனுடைய நிறுவனம் இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது என்றால் அவனுடைய நேரம் தவறாமையும் செய்யும் வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் குணமும் அவனுடைய கடும் உழைப்பும் தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவனுக்கு பெண்கள் என்றாலே சுத்தமாக பிடிக்காது, தன் பெற்ற தாயை தவிர. அவனை பொறுத்தவரை பெரும்பாலான பெண்கள் ஏமாற்றுக்காரிகள், நடிப்பவர்கள், தங்களுக்கு வேலை ஆக வேண்டுமென்றால் எதையும் செய்பவர்கள். தன் அம்மாவை தவிர எந்த பெண்ணும் நல்லவள் இல்லை. பார்த்து பழக வேண்டும். அவனுடைய பார்வையில் பெண்கள் என்றால் இப்படித்தான். அவள் தாய் பானுமதி. சிறு வயதிலிருந்தே அவனுக்கு பானுமதி தாய் மட்டுமல்ல, சிறந்த தோழியும் ஆவாள். அனைத்துமே தன் தாயிடம் சொல்வான். ஆனால் காலம் முழுவதும் அவளுடைய அன்பு நிலைத்திருக்க பாவம் அவனுக்குத்தான் கொடுத்து வைக்கவில்லை. பிரியன் 10வது படிக்கும்போது ஒரு நாள் பானுமதி மாடிப்படி ஏறும்போது கால் தவறியதில் நிலை தடுமாறி படிகளில் உருண்டு விழுந்தாள். தலையில் பலமாக அடிபட்டதில்
மூளையில் இரத்தக் கசிவு ஏற்பட்டு கோமா நிலைக்கு போய்விட்டாள். சுவாசம் மட்டும் இருந்தது. மற்றபடி சுயநினைவே இல்லாமல் படுக்கையிலேயே இருக்கும் நிலை ஏற்பட்டது. கோவிந்தராஜ் வீட்டிலேயே வைத்து பார்த்து கொள்ளலாம் என்று மருத்துவமனையிலிருந்து அழைத்து வந்து விட்டார். பிரியன் நொறுங்கி போய்விட்டான். அவன் அன்னை உற்ற தோழியைப் போல் இருந்தவள் பேச்சே இல்லாமல் சுயநினைவின்றி படுக்கையில் படுத்திருந்தது கண்டு அவன் மனம் உடைந்து போய்விட்டான். அவனால் அதை தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை. பானுமதியை பார்த்து கொள்ள மைதிலி என்ற பெண்ணை ஏற்பாடு செய்தார் கோவிந்தராஜ். மனைவியை கவனிக்க வந்தவள் கணவனையும் சேர்த்து கவனித்தாள். அவரும் இவளுடைய அழகில் வீழ்ந்தார். படுக்கையில் இருந்த பானுமதி ஒரு வருடத்தில் தன் உயிரையும் இழந்தாள். ஒரு 6 மாதத்திற்கு பிறகு மைதிலியை திருமணம் செய்து கொண்டார் கோவிந்தராஜ். பிரியனால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தன் தாயினிடத்தில் வேறொரு பெண்ணை அவனால் நினைத்து பார்க்கவே கடினமாக இருந்தது. தன் தந்தை மேல் வெறுப்பு வந்தது. கோவிந்தராஜ் மைதிலியை திருமணம் செய்திருந்தாலும் தன் மகன் பிரியன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். ஆனால் மைதிலி பிரியனை சரியாக கவனிக்கவே செய்யாமல் தந்தையையும் மகனையும் பிரிக்க பார்த்தாள். அதை தெரிந்து கொண்ட கோவிந்தராஜ் அவள் மேல் கொஞ்சம் வெறுப்பு காட்டத் தொடங்கினார். ஆனாலும் அவள் போக்கு மாறாததால் ஒரு சிறு தொகையை கொடுத்து அவளை வீட்டை விட்டே அனுப்பிவிட்டார். ஆனால் பிரியனுக்கு அவனுடைய தந்தை மேல் இருந்த விருப்பு மட்டும் மாறவில்லை. அவரிடம் சரியாக பேசாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க ஆரம்பித்தான். அவனுடைய முகத்தில் சிரிப்பு மறைந்துவிட்டது. அன்பு, பாசம் இவையெல்லாம் பொய் என்று மனதில் ஆழமாக வேரூன்றி விட்டது அவனுக்கு. எப்போதும் முகத்தை கடுகடுவென்று வைத்துக்கொண்டு தன் பேச்சில் எப்போதும் ஒரு கண்டிப்பும் அதிகாரமும் கலந்த அனைவரும் வெறுக்கும் ஒரு வாலிபனாக மாறிவிட்டான். அத்தியாயம் 4. அது ஒரு பொன் மாலை பொழுது. மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்தி சாய்ந்து கொண்டிருந்தது. கடற்கரையில் கடல் அலைகள் மேலெழும்பி ஆரவாரமாக சப்தம் செய்து கொண்டிருந்தது. சிறுவர்கள் சிலர் மணலில் அங்கும் இங்கும் விளையாடி கொண்டிருந்தனர். சில இளம் ஜோடிகள் அப்போதுதான் புதிதாக கடலலைகளை பார்ப்பவர்கள் போல் பரவசத்துடன் அதில் கால் நனைத்து விளையாடி கொண்டிருந்தனர். கடற்கரையில் இருந்த காதல் ஜோடிகளை கண்டு அந்த வானமகளுக்கே நாணம் வந்துவிட்டது போலும். மேகத்தால் சற்றே மூடிக்கொண்டிருந்தாள். அங்கு ஓரத்தில் அமர்ந்து சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்தனர் ஒரு காதல் ஜோடி. நடுநடுவே அந்த பெண் வெட்கத்தில் முகம் சிவந்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை எங்கோ இதற்கு முன் பார்த்திருக்கோமே, தெரிந்த முகம் போல் தெரிகிறதே. உங்களுக்கும் தெரிந்திருக்கும் அவளை. ஆம், அந்த பெண் மேகாவே தான். ஆனால் அவளுக்கு பக்கத்தில் இருப்பவர் யார்? அந்த இளைஞனுடன் ஒட்டி கொண்டு அமர்ந்திருக்கிறாளே. நம் கதையில் இதுவரை அந்த வாலிபன் வரவே இல்லையே. ஓ, புதுமுகமா? அப்படியென்றால் அறிமுகம் செய்ய வேண்டியதுதான் முறை. அவன் விமல். அவனும் RRS இண்டஸ்ட்ரீஸில் அக்கவுண்ட் பிரிவில் பணிபுரிகிறான். மேகாவும் விமலும் இப்போதுதான் ஒரு 4 மாதமாக காதலிக்கின்றனர். அவர்கள் இருவரையும் காதலிக்க தூண்டிய அந்த ஒரு நிகழ்வு இருக்கிறதே, மிகவும் சுவாரஸ்யமானதுங்க. அது என்னன்னா சொல்கிறேன் கேளுங்க. அன்று மேகாவுக்கு வேலைக்கு கிளம்பும் போதே லேசாக தலைவலித்து கொண்டிருந்தது. லீவு போடலாமா என்று நினைத்தவள் அந்த எண்ணத்தை கைவிட்டாள். அதற்கு முந்தைய வாரம்தான் அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கு என்று ஒரு நாள் விடுப்பு எடுத்திருந்தாள். அதற்கு அடுத்த வாரமே திரும்பவும் லீவு சொன்னா, அப்பப்பா அந்த ஹிட்லர்கிட்ட யார் திட்டு வாங்குறதுன்னு நினச்சே வேலைக்கு வந்துட்டா. ஆனால் அன்று பார்த்து சரியான வேலை. வரிசையாய் அடுக்கடுக்காய் அனைத்தும் எந்த தவறும் இல்லாமல் ஒழுங்காக முடித்து, இல்லைன்னா அந்த சுடுமுஞ்சி கத்துமே. வேலை முடிந்ததும் ஆயாசமாக இருந்தது அவளுக்கு. நாற்காலியில் சாய்ந்து நேரத்தை பார்த்தால் மணி 12 ஆகியிருந்தது. அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க வேண்டும் போல் தோன்றியது. தலைவலியும் மண்டையை குடைந்து கொண்டிருந்தது. அந்த மாதிரி நேரங்களில் அவளுக்கு பிடித்தமான மெலோடியான ஏதாவது பாட்டு கேட்டால் மனம் லேசாகிவிடும். மூடே மாறி மகிழ்ச்சியான மனநிலைக்கு வந்து விடுவாள். அதனால் தன் மொபைலை எடுத்து யூடியூபுக்கு சென்று தனக்கு பிடித்த பாடலை தேடி போட்டுவிட்டாள். தன் கைப்பையில் கொண்டு வந்திருந்த ஹெட்ஃபோனை எடுத்து அதில் இணைத்து காதில் மாட்டிக்கொண்டாள். பாடலில் மெய்மறந்து கண்களை மூடிக்கொண்டாள். உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி, அடடா இந்த நொடி வாழ்வில் இனிக்குதடி, ஓ ஒரு நிமிடம் என்னை நீ பிரியாதே,
பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அங்கு டேபிள் மேல் இருந்த பஸ்ஸர் அடிக்க ஆரம்பித்தது. பிரியன் தன் அறைக்கு அவளை அழைக்கும் அந்த ஒலி விடாமல் சத்தம் எழுப்பியது. ஆனால் மேகாவோ பாடலில் ஒன்றிப் போயிருந்தாள். தன்னையே மறந்திருந்தாள். மீண்டும் மீண்டும் ஒலித்து அது ஓய்ந்தது. கதவை வேகமாக திறந்து கொண்டு பிரியன் கோபமாக வந்து கொண்டிருந்தான். ஆனால் இவளுக்கோ இது எதுவும் தெரியாமல் இன்னும் கண்களை மூடி பாட்டை ரசித்து கேட்டு கொண்டிருந்தாள். அனல் கக்கும் பார்வையுடன் வந்த பிரியனுக்கு மேகா இருக்கும் நிலையை கண்டு கோபம் உச்சஸ்தாயில் ஏறியது. டேபிளை பலம் கொண்ட மட்டும் தன் கையால் தட்டினான். அந்த அதிர்வில் திடுக்கிட்டு கண்களை திறந்தாள் மேகா. அங்கு தன் பாஸ் விஸ்வாமித்திரராக நிற்பதைக் கண்டாள். வேகமாக எழுந்து நின்று பயத்துடன், சார் தலை வலிச்சதுன்னு கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டேன் சார். நல்ல பாட்டு சார். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் சார் என்று என்ன பேசுவது என்று தெரியாமல் உளறினாள். வாட்? ஆமாம் சார், தொட்டி ஜெயா படத்தில் உயிரை எண்ணுயிரை பாட்டு சார். சிம்பு நடிச்சிருப்பார் சார். அவள் மேலும் உளரவும், ஷட் அப், வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இது என்ன ஆஃபீஸ்ன்னு நினச்சிங்களா இல்லை உங்கள் வீடுன்னு நினச்சிங்களா? ஆஃபீஸ் ஹவர்ஸில் இது என்ன ஒரு பிஹேவியர்? நீங்கள் எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர்றீங்க? பாட்டு கேட்டுகிட்டே வீட்டில் இருக்க வேண்டியது தானே? சாரி சார். அவன் கத்திய கத்தலில் ஆஃபீஸே அவர்களை திரும்பி பார்த்தது. மேகாவுக்கு அவமானமாக போய்விட்டது. கண்களில் கண்ணீர் தெரித்து விழ தயாராக நின்றிருந்தது. எம்எம் கம்பெனி ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்க? எடுத்துட்டு என் ரூமுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். அவள் வந்த அழகையை தொண்டைக்குள்ளேயே முழுங்கி கொண்டு ஃபைலை எடுத்துக்கொண்டு எப்போதும் போல் அவனை மனதிற்குள் திட்டிக்கொண்டே அவன் அறைக்குச் சென்றாள். அன்று மதியம் சாப்பிட பிடிக்காமல் முகத்தில் சோர்வையும் சோகத்தையும் அப்பிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்போது அங்கு விமல் வந்தான். இருவரும் எப்போதாவது பார்த்து கொள்ளும் போது சிரித்து கொள்வதோடு சரி, மற்றபடி இதுவரை இருவருக்கும் எந்த பழக்கமும் இருந்ததில்லை. ஹாய் மேகா, நீங்கள் என்ன சாப்பிட வரலையா? வாங்க சேர்ந்தே சாப்பிட்லாம். இல்லை, எனக்கு வேண்டாம், பசி இல்லை. ஏங்க பொய் சொல்கிறீங்க? பசி உங்கள் முகத்திலேயே தெரியுதே. வேண்டாங்க, நீங்கள் போங்க. இப்படி பாஸ் திட்டினதுக்கெல்லாம் சாப்பிடாமல் இருக்கலாமாங்க? பாஸ் திட்டுறது புதுசாக என்ன? நீங்கள் அடிக்கடி ஏதாவது தப்பு பண்ணுறதும் அவர் உங்களை வார்த்தையாலேயே கடித்து கொதறதும் எப்போவும் நடக்கிற விஷயமாச்சே. இதுக்கு போய் கவலைப்படலாமாங்க? அவனை முறைத்தாள் மேகா. ஐயோ சாரிங்க, நான் சும்மா வேடிக்கைக்கு சொன்னேன். பாருங்கள், காலையில் உங்கள் முகம் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அதெல்லாம் மிஸ் ஆகி பார்க்கவே டல்லாக எப்படியோ இருக்கீங்க. நீங்கள் சிரிச்சாதாங்க அழகாக இருக்கீங்க. இதற்கும் முறைத்தாள் மேகா. உடனே விமல் பேச்சை வேறு மாதிரி மாற்றினான். நீங்கள் சொன்னீங்களே அந்த பாட்டு, அதாங்க தொட்டி ஜெயா, சிம்பு, உயிரே எண்ணுயிரே பாட்டு சூப்பராக இருக்கும்ல? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க? எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. உடனே மேகாவின் முகம் பளிச்சாகியது. அப்படியாங்க, உங்களுக்கு பிடிக்குமா? வேறு என்ன பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்குங்க? உற்சாகம் ஆகிவிட்டாள் மேகா. இருவரும் சிறிது நேரம் தங்களுக்கு பிடித்த பாடல்களை பற்றி பேசி கொண்டிருந்தனர். சரி வாங்க சாப்பிட போகலாம். இருங்க, முகத்தை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா இல்லைன்னு சொன்னீங்களே என்று தன் கைப்பையில் இருந்த கண்ணாடியையும் பவுடரையும் எடுத்து முகத்தை டச்சப் செய்து கொண்டாள். பிறகு இருவரும் சாப்பிடச் சென்றனர். அன்றிலிருந்து தினமும் இருவரும் சேர்ந்தே இருக்க ஆரம்பித்தார்கள். இருவருக்கும் பலவிதங்களில் ஒத்துப்போனது. தங்களின் ரசனையை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாளடைவில் அதுவே காதலாக மலர்ந்தது. அடுத்து என்ன நடந்ததுன்னு நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மக்களே. கதை ரசிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை சீக்கிரம் சந்திக்க வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.